நண்பர்களுக்காக இங்க எத்தனையோ பேரு எத்தனையோ விதமான தியாகங்களை பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு அவங்களுடைய தோழிக்காக வாடகை தாயா மாறுறாங்க. என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதுதாங்க இந்த படத்துடைய ரொம்ப வித்தியாசமான கதையே. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரக்டோ ரஹு ஷாஹோ அப்படின்ற ஒரு பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பார்த்து முடிச்சதும் உங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயம் வரும், அதே மாதிரி ஒரு காதலும் வரும். படத்துடைய ஒன்லைன் கூட சொல்லி உங்க சுவாரஸ்யத்தை குறைக்காம டக்குனு உள்ள கூட்டு போயிடுற ஒரு சின்ன லைக்கோட நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பாய். படத்துடைய ஆரம்பத்திலேயே பருதா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு மெடிக்கல் ஷாப்புக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்படி மெடிக்கல் ஷாப்ல அவங்களுக்கு தேவையான மாத்திரையை வாங்கிக்கிட்டு இருக்க, இப்போ அதே மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு அந்த பருதா போட்டு இருக்கிற பொண்ணை பாக்குறாங்க. ஏய் அன்கிதா, என்ன நீன்னு பருதா போட்டுக்கிட்டு இருக்க? உன்னதான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்க, எங்க போன நீனு அப்படின்ற மாதிரியும் கேட்க, அன்கிதாவா, அதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பருதா போட்ட பொண்ணும் வேகமா நடக்கிறாங்க. ஏ அன்கிதா, நில்லுடி நில்லுடின்னு சொல்லி அந்த பொண்ணும் அவங்கள துரத்துக்கிட்டே போக, இப்ப பயத்துல அந்த பருதா போட்ட பொண்ணு வேகமா ஓட, அப்போ ஒரு லாரி இடிச்சு அந்த இடத்துலயே அவங்க போய் சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அந்த பருதா போட்ட பொண்ணு யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆசிரமத்தை காமிக்கிறாங்க. அந்த ஆசிரமத்துல பராக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டான பையங்க. அன்புக்காக ரொம்பவே ஏங்குவான். அவனுக்குன்னு நிலையான நண்பர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆசிரமத்துல வளர்றதுனால அப்பப்போ தத்தெடுக்கிறதுக்கு நிறைய அப்பா அம்மா அங்க இருக்கிற குழந்தைகளை தத்தெடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இவனுடைய நண்பர்களும் நிறைய வீட்டுக்கு போற மாதிரியும், ஆனா நம்ம பராக மட்டும் யாரும் தத்தெடுக்காம இந்த சின்ன பையன் அங்கேயே பாசத்துக்காக ஏங்குற மாதிரியும் காட்டுறாங்க. அப்பதான் இந்த பராக் வழக்கமா இந்த ரேடியோ கேட்கறதுலாம் உண்டு. அதுல மிர்ச்சி எஃப்எம்ல ஸ்வர்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு ஷோ பண்ணுவாங்க. அதையும் நம்ம குட்டி பையன் பராக் கேட்பாங்க. ஒரு நாள் அந்த ஷோக்கு கால் பண்ணவே செய்யறான். மேடம், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? கடவுளுக்கு நான் ஒரு லெட்டர் போடணும். அந்த லெட்டரை மட்டும் கடவுள் கிட்ட சேர்க்க முடியுமான்ற மாதிரி கேட்க, டேய் குட்டி பையா, உன் பேரை சொல்றா, உன் வீட்டுல யாரும் இல்லையா? ரேடியோ ஸ்டேஷனுக்கே கால் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு அங்க சிரிப்பு தாங்க வருது. ஒரு நாள் இந்த குட்டி பையன் பராக் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அடிபட்டுருதுங்க. உடனே அந்த ஆசிரமத்துல இருக்கிற அம்மாவும் டாக்டரை வர வச்சு அவன் காயறதுக்கு மருந்து போட, அப்பதான் பராக பாக்குற டாக்டருமே பராகோடைய பிளட் குரூப் ரொம்ப அரிய வகையான பிளட் குரூப், இத கோல்டன் பிளட்னு சொல்லுவோம், அதனால அவனை பத்திரமா பாத்துக்கங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பாங்க. மனிதர்கள் மேல ரொம்பவுமே அன்பு செலுத்துறவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் எப்பவுமே வெளியே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு பையன் வருவாங்க. அவனுக்கு அது நாத்தமடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குப்பை மேல எப்பவுமே ரோஜா பூவை வைக்கிறது உண்டு. இவங்க எப்போ ஆபீஸுக்கு வந்தாலும் இவங்க ஏர்ல லிப்ட்ல ஓவர்லோடுன்னு காமிக்குங்க. லிப்டுக்குள்ள இருக்கிற யாருமே இறங்க மாட்டாங்க. ஹீரோயின் தான் இறங்கி மத்தவங்களுக்காக படிக்கட்டுல நடந்து போவாங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த சின்ன பையன் பராக் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. ஆன்ட்டி, கடவுளுக்கு ஒரு லெட்டர் போட முடியுமா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த பையன் கேக்குறான். குட்டி பையா, உனக்கு டெய்லி இதே வேலையா போச்சு, நீ எங்க இருந்து கால் பண்ற, அந்த விவரத்தை சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த பராகம் போம்னு சொல்ல வரான். அதுக்குள்ள அங்க இருக்கிற வார்டன் வந்து அந்த போன் காலை கட் பண்ணி விட்டுறாருங்க. இங்க நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல ப்ரே பண்ணிட்டு அதுக்கு காசு போடுறது உண்டுங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்க்கவே ஒரு டீ கடையும் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த டீ கடை இப்போ அங்க இருக்குன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் தாங்க காரணம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. ராத்திரி சமயத்துல இதே டீ கடைக்கு நம்ம ஹீரோயின் டீ குடிக்கலான்னு வந்திருப்பாங்க. அங்க பால் இருக்கும், பாத்திரம் இருக்கும், ஆனா டீ போட அந்த டீ கடைக்காரங்களுக்கு மனசு இருக்காது. யோ, கடையை திறந்து வச்சுட்டு டீ இல்லைன்னு சொல்றிய, அப்ப எதுக்கியா கடை வச்சிருக்கன்ற மாதிரி கேட்க, நாங்க இன்னையோட கடையே காலி பண்ண போறோன்ற மாதிரியும் அந்த டீ கடை வச்சிருக்கிற கணவர் மனைவி அழுவாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, எங்க டீ கடைக்கு பக்கத்துல ஒரு குப்பத்தொட்டி இருக்கு, அந்த இடத்த ஒரு மூத்தர சந்து மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே டீ கடை இருக்கிறதுனால யாருமே எங்க டீ கடைக்கு டீ குடிக்க வரமாட்டாங்க. நாங்க கார்பரேஷன்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம், இதை அவங்க சுத்தப்படுத்துற மாதிரியும் தெரியல, மக்கள் இங்க வந்து திருந்துற மாதிரியும் தெரியல அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. அந்த டீ கடை பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துல அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு சாமி சிலையை எடுத்துட்டு வந்து அங்க வைக்கிறாங்க. இப்ப அந்த சாமி சிலையை சுத்தி மாலையெல்லாம் போட்டு விட்டு துணியெல்லாம் கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க மூச்சா போற வரவங்க, ஐயோ சாமி சிலைக்கு பக்கத்துல எப்படி மூச்சா போறதுன்னு சொல்லிட்டு அங்க சாமியை கும்பிட்டுட்டு இந்த டீ கடைக்கு டீ குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல ஒரு உண்டியலை வச்சு இந்த கோயிலையும் நீங்களே சேர்த்து பாத்துக்கங்கன்ற மாதிரி அந்த டீ கடைக்காரங்களுக்கு ஹீரோயின் ஐடியா கொடுக்க, அப்படியே நாளளவுல அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த சின்ன கோயில் கொஞ்சம் கட்டிடமா கட்டி இந்த திருமுனை கோயில் மாதிரி மாறுது. அது மூலமா நிறைய பேர் வந்து இந்த சாமியை கும்புற மாதிரியும், வேண்டுதலுக்காக உண்டியல்ல நிறைய காசு போடுற மாதிரியும், அது மூலமா இந்த டீ கடைக்காரரும் அவரு டீ கடைக்கு தேவையான கேக்கு, பிஸ்கெட், பாலுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி இப்ப சூப்பரா அந்த டீ கடையை நடத்துற மாதிரியும் காமிக்கிறாங்க.
இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோயின் தாங்க. இப்படி ஒரு இலகிய மனம் உள்ளவங்க தான் நம்ம ஹீரோயின். அவளையே நம்ம ஹீரோயினுடைய வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, ஒரே ஒரு பாட்டி தான். அது போக வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருப்பாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே அவங்க தான் ஹீரோயினுடைய வீட்டோட வேலைக்காரங்க. அப்படி அந்த வேலைக்கார அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பாங்க, ஒரு 12th படிக்கிற பையன். அவனும் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல தான் வளருவான். நம்ம ஹீரோயினை தன்னுடைய தம்பி மாதிரி தான் அந்த பையனை பார்ப்பாங்க. ஹீரோயின் ஒரு 4 மாசத்துக்கு ஒருக்கா அவங்களுடைய பிளட்டை டொனேட் பண்றது உண்டுங்க. அப்படி வீட்டுக்கு பரம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் வருவாரு. இவர் நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி டாக்டருங்க. நம்ம ஹீரோயினுடைய பிளட் குரூப் ஒரு அரிய வகை பிளட் குரூப்புங்க. அது 10 லட்சத்துல ஒரு நபருக்கு மட்டும்தான் இருக்குமா. சோ அதனால்தான் இவங்க அப்பப்போ அதை டொனேட் பண்றது. அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட அம்மாவோட நினைவு நாளுங்க. அவங்க அம்மாவை நினைச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல இருக்கும் போதோ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அவங்க கைப்பட ஒரு ஸ்வெட்டரை தைச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் விபத்துல போய் சேர்ந்துட்டாருன்ற மாதிரி தெரிய வருது. அந்த சோகத்துல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் அவங்க வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தைச்சு கொடுத்த அந்த ஸ்வெட்டரோடவும் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டியோட தான் வளர்ந்துருப்பாங்க. சோ இதுதாங்க நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை. காலையில எழுந்துக்கிறது, குப்பையை எடுத்துட்டு போய் வெளியே வைக்கிறது, அது மேல 2 ரோஜா பூவை வைக்கிறது, அதுக்கப்புறம் கேப்ல வேலைக்கு போறது, அந்த கேப்ல குழந்தையோட யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய ஹீரோயின் தூக்கி வச்சு கொஞ்சிறது. இப்படி உங்க வாழ்க்கை போகிட்டு இருக்க அப்பதான் ஹீரோயினுடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா கிளாஸ் இருக்கு, அதுல போய் சேரு அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோயினை அனுப்புறாங்க. இதுதாங்க இந்த கதை வேற ஒரு களத்துக்கு மாறுது. அங்க ஒரு யோகா டீச்சர் இருக்காருங்க. அவருமே நம்ம ஹீரோயினுக்கு யோகா கத்து கொடுத்துட்டு இருக்க அதே கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் ஷம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. யோகால மூச்சு பயிற்சி தான் ரொம்பவுமே முக்கியம். நீ மூச்சை எவ்வளவு தொலைவு நிறுத்தி வைக்கிறியோ அவ்வளவு தொலைவு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்ற மாதிரியும் அந்த டீச்சர் சொல்லிட்டு அந்த ஷம்புவை பாரு, அவன் எப்படி மூச்சை நிறுத்தி வைக்கிறான் அப்படின்ற மாதிரியும் அவனை ஒரு எக்ஸாம்பிளா ஹீரோயினுக்கு டீச் பண்ண இப்ப அந்த ஷம்பு கிட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க உண்மையாலேயே அந்த மூச்சை நிறுத்தி தான் வச்சீங்களா, எப்படி உங்களால மட்டும் முடியுதுன்ற மாதிரியும் 2 பேரும் பேசிக்க நம்ம ஷம்புவுமே ரொம்ப கலகலப்பாவே ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. நாளளவுல இவங்க 2 பேருமே அந்த யோகா கிளாஸுக்கு வர அது முடிச்சிட்டு போறப்போ வெளியில ஜூஸ் குடிக்கிறது. அந்த சமயத்துல ஹீரோயினுடைய கைரேகைய பார்த்தே ஹீரோயினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம ஹீரோயினுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே கணிச்சு அந்த ஷம்பு சொல்றாருங்க. கைரேகை பாக்குறது ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லைனாலும் ஷம்பு சொல்றது எல்லாமே அவங்க வாழ்க்கையில நடந்தது. அதனால அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷம்புவையும் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. இவங்க ராத்திரியிலையும் வெளியே சுத்துறாங்க. அப்படி ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருப்பால, அத அந்த வேலைக்காரியோட பையன், அவங்கிட்டையும் இந்த ஷம்புவை பிடிச்சு போன விஷயம் எல்லாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கா உனக்கும் வயசாகிட்டே இருக்கு, நீ உன்னோட காதல அந்த ஷம்பு கிட்ட சொல்லிடு, என்ன சொல்றாருன்னு பாப்போன்ற மாதிரியும் அவன் சில ஐடியா கொடுக்கறான். ஒரு நாள் ராத்திரி வழக்கம் போல ஷம்புவோட வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்து இறங்க. ஷம்பு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா, ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலி உன் மேல எனக்கு ஃபீலிங் வந்துருச்சு, உனக்கு அப்படி எதுனா என் மேல ஃபீலிங் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அங்க ஷம்பு சின்னதா சிரிக்கிறான். ஹீரோயின் கிட்டயும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர அப்போ ஷம்புவோடைய போனுக்கு ஒரு கால் வருதுங்க. யாருன்னு பார்த்தா ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இத பாக்குற ஹீரோயின் உறைஞ்சு போறாங்க. அட பாவி, அப்ப நீ திருமணம் ஆனவனா, திருமணம் ஆயிட்டுதான் என் கூட இப்படி சுத்திக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி சுத்தமா நொறுங்கி போறாங்க. அங்கேயே இதுக்கப்புறம் என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு ஹீரோயின் இறங்கி கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த ஷம்பு அந்த ராத்திரி முழுக்க ஹீரோயினுக்கு கால் பண்றான். இந்த ஷம்பு நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லி கதறி அழுக. இப்ப ஹீரோயினுடைய வீட்லயும் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட சுபாவமே மொத்தமா மாறுதுங்க. அவங்க எப்போ கேப்ல போனாலும் குழந்தைகளை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கல்ல, அப்படி கொஞ்ச மாட்டாங்க. லிப்ட்ல ஓவர்லோட் ஆனா அவங்க கீழே இறங்கி நடப்பாங்கல்ல, ஆனா இந்த வாட்டி இறங்க மாட்டாங்க. அவளை எங்க குப்பை போடுற போது கூட நாத்தம் அடிக்க கூடாதுன்னு ரோஜா பூ வைப்பாங்கல்ல, இப்ப வைக்க மாட்டாங்க. அப்படி ஹீரோயின் மாறின விஷயத்தையும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கவனிங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான போன் கால் வருது. வணக்கங்க, என்னோட பேரு காவியா, நான் வந்து ஷம்புவோடைய மனைவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேரும் நேர்ல மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் காதலிச்ச அந்த ஷம்புவோட மனைவியே கால் பண்றாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் பயப்படுறாங்க. எதுக்கு மீட் பண்ணுன்ற மாதிரி கேட்க, அது நேர்ல தாங்க சொல்ல முடியும், நேர்ல வரீங்களான்ற மாதிரியும் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஒரு காஃபி ஷாப்புக்கு தன்னோட தம்பியோட வந்து உக்காந்துகிட்டு இருக்க. நேரமாயிட்டே இருக்குங்க, இன்னும் அந்த ஷம்புவோட மனைவி காவியா வந்த பாடு இல்ல. அப்பதான் அங்க ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து நம்ம காவியா இறங்குறாங்கன்னு சொல்றதை விடவும் அங்க ஒரு வீல் சேர்ல அந்த காரோடைய டிரைவர் அந்த காவியாவை உட்கார வைக்கிறாங்க. அப்படி அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு தான் காவியா உள்ள வராங்க. அப்படி காவியாவை பார்த்த நொடியே நம்ம ஹீரோயினோட மனசு ஒரு மாதிரி ஆகுது. அவங்களும் ஹீரோயின் கிட்ட லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எதுனா ஆர்டர் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் அவங்கள புரிஞ்சுக்க. இப்போ ஹீரோயினுடைய தம்பியும் நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். சொல்லுங்க உங்களுக்கு
உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, எங்க கணவர் உங்க கூட நெருங்கி பழகின விஷயம்லாம் எனக்கும் தெரியுங்க. இன்ஃபேக்ட் நான் தான் ஷம்புவை உங்க கூட சேர்ந்து பழகவே அனுப்புனேன். எங்களுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுதுங்க. என்னால நடக்க முடியாத காரணத்தினால எங்களுக்கு குழந்தையும் இல்லாம எங்க வாழ்க்கையே நரகமாய்தான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா எப்போ என் கணவர் உங்க கூட சேர்ந்து பழகினாரோ அதுல இருந்து வீட்டுல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாரு. அந்த காரணத்தை என்கிட்டயும் சொன்னாரு. அதனால நான் தான் அவரை நட்பா உங்க கூட பழக வச்சேன். ஆனா உங்களுக்கு என் கணவர் மேல ஃபீலிங்ஸ் வரும்னு தெரியாதுங்க. எனக்கு புரியுதுங்க, நானும் ஒரு பொண்ணுதான். அதனால உங்க மனசையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க மேல நான் எந்த குறையும் சொல்லல. ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணி என் கணவர் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. பட் அங்க நம்ம ஹீரோயினுக்கும் இந்த காவியா இப்படி தன்னை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு தளவு வந்து பேசுறது ரொம்பவுமே பிடிச்சு போகுதுங்க. இப்போ அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து Facebookல பார்த்தோம், அந்த காவியாக்கும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயினுடைய பாட்டியும், அடி பாவி, நீ காதலிச்ச அந்த பையனோட மனைவியவா நீ ஃப்ரெண்டா ஆக்கற, அப்படிலாம் 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்க முடியாது, அது தப்பான இடத்துல போய் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி எவ்வளவு வார்னிங் பண்ணாலும் ஹீரோயின் கேட்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோயின் அந்த காவியாவோட நிறைய போன்ல பேசுற மாதிரியும் வெளியெல்லாம் போற மாதிரியும் காவியாவை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியும் அங்க பாக்குறாங்க. அந்த காவியா சொல்லிருப்பாங்கல்ல, எனக்கு 10 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்ல அப்படின்ற மாதிரி. அவங்க ஒரு துணி கடைக்கு போற போது கூட அங்க ஒரு தொட்டில் இருக்கோங்க. அந்த தொட்டிலேயே காவியா ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம காவியாவுடைய பிறந்த நாள் வருதுங்க. அதனால நம்ம ஹீரோயின் காவியாவோட வீட்டுக்கும் வர தன்னோட கைப்பட அவங்களா செஞ்ச கேக்க காவியாவுக்கும் ஊட்டி விடுறாங்க. அப்பதான் காவியாவோட கணவர் அந்த ஷம்புவை நம்ம ஹீரோயின் பார்க்க ஆல்ரெடி ஷம்பு மேல ஒரு ஃபீலிங் இருந்ததுனால ஹீரோயின் ஷம்பு வந்ததும் வீட்டை விட்டும் கிளம்புறாங்க. இப்போ ஷம்புக்கும் நம்ம ஹீரோயின் தான் மனைவியோட ரொம்ப நட்பா பழகுற விஷயம்லாம் தெரியுதுங்க. அதனால அடுத்த நாளே தொடர்ந்து அவரு ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயினும் போனை எடுத்து, ஏ ஷம்பு, நீ எனக்கு கால் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் உன் மனைவியோட தான் ஃப்ரெண்டா இருக்கேன், உன் கூட பேசுறதுக்கெல்லாம் மனசு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பதான் ஷம்பு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னோட மனைவி அவ வாழ்க்கையவே முடிச்சுக்க போயிட்டா. நேத்து ராத்திரி அவ எப்பவுமே எடுத்துக்கிற மாத்திரைய அவ அதிகமா எடுத்துக்கிட்டா. அதனால இப்போ அவ அன்கான்சியஸா இருக்கா. உனக்கு எதனா டாக்டரை தெரியுமான்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் பதறி போறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரையுமே இப்ப அந்த காவியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக எப்படியோ அந்த காவியாவையும் அந்த டாக்டர் காப்பாத்துறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்ப இப்ப ஷம்புவும் நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு, எங்களோட திருமண வாழ்க்கை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, சந்தோஷமா தான் இருந்தோம். இப்போ காவியா ரொம்ப நல்லாவே நடப்பா. ஒரு கடத்துல அவ முழுகாமவும் மாறினா. ஆனா அப்படி ஒரு சமயத்துல தான் அவ ஒரு விபத்துல சிக்கினா. அந்த விபத்துல அவளோட கால் போனதோட அவளோட கர்ப்பமும் கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்பவுமே டாக்டர் உன்னால நடக்கவும் முடியாது, குழந்தை பெத்துக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்துலதான் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்துட்டா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்கும் போது ஹீரோயினோட மனசு ரொம்பவுமே கலங்க செய்யுதுங்க. அவங்க அந்த நொடியே அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. தன்னோட தோழி காவியாக்காக எதனா ஒரு விஷயத்த பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க, அப்பதான் நம்மளே ஒரு வாடகை தாயா மாறி நம்ம தோழி காவியக்காக குழந்தை பெத்து கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த விஷயத்த முதல்ல தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்ல, ஆனா ஹீரோயினோட பாட்டி இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட வீட்டு வேலைக்காரியும், அம்மா அதை மட்டும் பண்ணாதீங்கம்மா அப்படின்ற மாதிரியும் வற்புறுத்த, ஹீரோயினுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார் பாத்தீங்களா, அவர்கிட்டயும் ஹீரோயின் வந்து சொல்றாங்க, காவியாக்காக நீ குழந்தை பெத்து கொடுக்க போறியா, ரெண்டுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணி பார்த்திருப்பேன், ஆனா இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்ற மாதிரியும் வேணான்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு பேர் பேச்ச மீறியும் ஹீரோயின் அங்க காவியாக்காக இது பண்ணோன்ற மாதிரியும் சம்மதிக்க காவியாவும் நிகழ்ந்து போறாங்க. இப்போ காவியாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்க, ஹீரோயினும் அதே பேப்பர்ல கையெழுத்து போட கட் பண்ணா ஒரு மருத்துவமனையை காமிக்கிறாங்க. அங்க இந்த காவியாவோட கணவரான ஷம்பு குழந்தை பெத்துக்கிற ப்ராசஸுக்காக டொனேட் பண்ண அதையுமே வாடகை தாயா இப்ப இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து இப்ப இந்த குழந்தை பெத்துக்கிற ப்ராசஸ்குள்ளேயும் இறங்குறாங்க. அப்படி இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட்டாவே மாறுறாங்க. என்னதான் அவங்க ஃப்ரெண்டுக்காக குழந்தை பெத்து கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சாலும் அவங்க அந்த பிரெக்னன்சி டைமை ரொம்பவுமே என்ஜாய் பண்றாங்க. முன்னாடி ஹீரோயினை பார்த்து யாரெல்லாம் இப்படி பண்ண வேணான்னு சொன்னாலும் இப்போ அவங்களே ஹீரோயினை பத்தி பெருமையா பேசுறாங்க. தனக்காக யோசிக்காம அவ ஃப்ரெண்டுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றா, இது மாதிரியான மனசெல்லாம் யாருக்கு வரும்னு சொல்லி பெருமையாவும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த FM கம்பெனில கூட நம்ம ஹீரோயினுடைய ஸ்டோரிய ரொம்ப ப்ரமோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதாங்க 9 மாசம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க. அங்க அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. குழந்தை பிறந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் ஹீரோயின் கிட்ட தான் வளரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க தோழி காவியா கிட்டயும் அவங்க
கணவர் ஷம்பு கிட்டையும் கொடுக்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த குழந்தை நம்ம ஹீரோயின் கிட்டையும் அப்படியே வளர ஆரம்பிக்க அப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியும் தான் சேர்ந்து அந்த குழந்தைய பாத்துப்பாங்க. அப்படி அந்த 2 மாசம் டைம் முடியுதுங்க. இன்னும் ஒரு நாள்ல நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய கொடுத்தாகணும். அப்பதான் அந்த ஃபேமிலி டாக்டரும் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ இந்த குழந்தை கிட்ட ரொம்பவுமே அட்டாச் ஆகிட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த குழந்தைய கொடுக்க வேண்டி இருக்கும், அதனால ரொம்பலாம் அட்டாச் ஆகாதுன்ற மாதிரியும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுடைய வீட்டுக்கு இந்த காவியா வர மாதிரி காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான் குழந்தை? ஏய் கண்ணா, நாளைக்கு அம்மா கிட்ட வரப்போறடா, ஆன்டிக்கு பாய் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பெத்த ஹீரோயினுக்கே பாய் சொல்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுங்க. என்னதான் பார்த்தாலும் நம்ம பெத்த குழந்தை தானே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுடைய பாட்டியும் அந்த இடத்துக்கு வந்து, காவியா நாளைக்கு வீட்டுக்கு உன் கணவரை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு, ஏன்னா குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஸ்பெஷல் டின்னரையும் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி அந்த இடத்துல இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுற மாதிரி காமிக்க, அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயினுடைய குழந்தை பயங்கரமா அழுகுதுங்க. ஹீரோயினை விட்டு போறதுக்கும் மனசு இல்லாம அழுகுது போல. ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு மாதிரி ஆகுது. குழந்தைய இந்த ராத்திரி மட்டும் என் கூடவே வச்சுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோயின் அவங்க கை தொட்டு அந்த குழந்தைய தூக்க அந்த குழந்தை அழுகையையும் நிப்பாட்டுது. இப்ப காவியாவும் அவங்க கணவரும், சரி இந்த ராத்திரி மட்டும் இந்த குழந்தை இங்க இருக்கட்டும், காலையில வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போக, இப்ப ஹீரோயினும் அடுத்த நாள் காலையில இருந்து பாக்குறாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த குழந்தைய அங்க காணுங்க. அவங்க துடிச்சு போறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி ஷம்புக்கும் கால் பண்ணி பார்த்தா, நேத்து ராத்திரியே உன்னால குழந்தைய பிரிய முடியாம குழந்தையும் ரொம்ப அழுதுது, அதான் பகல்ல உன்னை எழுப்பி மறுபடியும் அந்த குழந்தை அழுது, நீ அதனால ஹர்ட் ஆக வேணான்னு சொல்லி நீ தூங்குற சமயத்தையே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டோம், நாங்க இப்ப கல்கத்தாவை விட்டு போறோம், வெளியூருக்கு போறோம், இதுக்கப்புறம் அங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோயினை விட்டு இப்ப அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டோம். அவங்க பிரியா விடை பெறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே கஷ்டப்படுற மாதிரியும், அப்படி அவங்க குழந்தைக்கு போட்டு விட்ட அந்த சாக்ஸ், அந்த குழந்தை பயன்படுத்தின துணி, அதையெல்லாம் பாக்குற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அந்த குழந்தை போன கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்படுறாங்க. ஹீரோயினுடைய ஃபேமிலி டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு விபத்துல சிக்கி போய் சேர்ந்துட்டாருன்ற மாதிரியும் தெரிய வருது. இது ஹீரோயினை உலுக்கி போடுது. அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து போகுதுங்க. ஹீரோயின் கண்ணாடி போட்டுக்கிட்டு அதே எஃப்எம் ஸ்டுடியோல அவங்களுடைய ஆர்ஜே வேலைய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் தன்னோட குழந்தை தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கோங்க. அப்படிதான் அந்த 6 வருஷம் காலம் ஹீரோயின் வாழ்ந்திருப்பாங்க. இப்போ இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. ஓப்பனிங் சீன்ல மெடிக்கல் ஷாப்புக்கு வந்த ஒரு லேடி லாரி அடிச்சு போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த லேடி வேற யாரும் இல்ல, அது அந்த காவியா தான் அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினோட வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படியே செய்தி பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த செய்தியில காவியா அப்படின்ற ஒரு லேடி லாரி இடிச்சு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த லேடி சாதாரணமா ஆள் இல்ல, அந்த காவியாவும் அவங்க கணவர் இந்த ஷம்புவும் சேர்ந்துகிட்டு கடந்த 10 வருஷத்துல நிறைய குழந்தைகளை கடத்திருக்காங்க. நிறைய குடும்பத்துக்கிட்ட ரொம்ப பாசமா பழகி அவங்க குழந்தைய கடத்தி வெளிநாட்டுக்கு வித்திருக்காங்கன்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க செய்தி வாசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, ஆத்தாடி ஆத்தா, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பழகி நம்ம ஃப்ரெண்டுக்காக வாடகத்தாயா அங்க மாறி நம்ம குழந்தைய பெத்து கொடுத்தது இந்த குழந்தைய கடத்துறவங்களுக்கா அப்படின்ற மாதிரியும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கேயே அவங்க உறைஞ்சு போறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க தம்பியை கூப்பிட்டுக்கிட்டோம் ஸ்டேஷனுக்கு வர. அங்க ஸ்டேஷன்லயும் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட குழந்தை காணாம போயிடுச்சு, தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா 5 நாளுக்கு முன்னாடி காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல, நீ என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ற அப்படின்னு அங்க இருக்கிற கான்ஸ்டபிளும் நக்கல் பண்றாரு. அப்பதான் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை வந்து ஹீரோயின் பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் மூஞ்சில மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, என் குழந்தைய காணும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க ஷம்புன்னு ஒருத்தரை பத்தி சொன்னீங்கல்ல, அவனோட போட்டோஸ் எதனா இருக்கான்னு கேட்க, போட்டோஸ்லாம் ஒண்ணு இல்ல, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா அவனோட அடையாளத்தெல்லாம் சொல்ல, அதை வச்சு வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஷம்புவும் அவங்க மனைவி காவியாவும் வாடகைக்கு ஒரு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல கல்கத்தால, அந்த வீட்டுக்கு வந்து கேட்க, அந்த வீட்டு ஓனரும் உங்க பேரு ஷம்பு காவியா இல்லையே, என்கிட்ட பாஸ்கர்னு சொன்னானே, சரியான திருட்டு பையனா இருப்பான் போல, பேரை மாத்தி மாத்தி சொல்லிருக்கான்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுடைய தம்பிக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அன்னைக்கு கடைசி நாள் நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிட்றப்போ ஒரு செல்ஃபி எடுத்தோம், கண்டிப்பா அந்த செல்ஃபில அந்த காவியாவோட போட்டோவும் ஷம்புவோடைய போட்டோவும் இருக்கும், நம்ம பாட்டியோடைய போன்ல தான் அதை எடுத்தோம்னு சொல்லி இப்ப அந்த பாட்டியோட போனை வாங்கி பார்த்தா அதுல காவியாவோட முகம் மட்டும் தெரியுதுங்க. ஷம்பு அவர் முகத்தை மறைச்சிருக்காரு. அப்பதான் ஹீரோயினுக்கு காவியா பத்தி ஒரு ஞாபகம் வருது. காவியா அவங்க ஃபேஷியலுக்கு ஒரு கிரீம் போடுவாங்க, அது கேரளால இருந்து வர வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரீம் என்கிட்ட இருக்கு, இதை வச்சு எதனா க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி அந்த சீட்டையும் கொடுக்க, இப்ப போலீஸ்காரரும் அந்த டப்பாவை எடுத்துக்கிட்டு போறாரு. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியும் தூங்கிக்கிட்டே இருக்க, அப்போ இவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு மர்ம நபர் வராங்க.
அவன் மெல்ல ஹீரோயினுடைய அறைக்குள்ளேயும் நுழையறான். ஹீரோயினுடைய தம்பியும் இந்த மர்ம நபரை பார்க்க அவன் கையில வேற ஒரு ஊசி இருக்குங்க. அவ எதுனா பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட செய்யறான். ஆனா அந்த இடத்துல அந்த ஊசியை வச்சு ஹீரோயினுடைய தம்பி அவன் குத்திட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயினும் முழிச்சுக்க அவன் தம்பியும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இப்படியோ டாக்டரும் அவங்க தம்பியை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் அந்த மர்ம நபர் மாஸ்க் போட்டுட்டு இருந்ததாகவும் அவன் கழுத்துல ஒரு செயின் இருந்ததாகவும் அவனோட ரைட் ஹேண்ட்ல சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டோ குத்தி இருந்ததாகவும் அங்க அந்த மர்ம நபருடைய அடையாளங்களை அந்த சின்ன பையன் சொல்றாங்க. ஹீரோயின் கிட்டயும் அந்த போலீஸ்காரரு ஷம்புவோடைய கையில எதனா டேட்டோ இருந்திருக்கான்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் ஷம்புவோட கையில டேட்டோ நான் பார்த்தது இல்ல, மேபி அது வேற யாருனா இருக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு தகவல் கிடைக்குதுங்க. அதாவது அந்த காவியாவுடைய ஊரை பத்தியான ஒரு தகவல். உங்க தோழியா பழகிறப்போ அவங்களே தெரியாம அந்த ஊரை பத்தி சொல்லிருப்பாங்க. அப்படி அந்த காவியாவுடைய ஊருக்கும் வந்து காவியாவுடைய அம்மா வீட்டுக்கும் இப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. அங்க விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வருது. அந்த பொண்ணுடைய உண்மையான பேரு காவியா இல்லையா, தானியாவா. அவங்களால ரொம்ப நல்லாவே நடக்க முடியுமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷம்புவை திருமணம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வீட்லயே இருந்தது இல்லையா. நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இது மாதிரி பிள்ளைகளை கடத்தி வெளிநாட்டுக்கு விக்கிற ஒரு புரோக்கர் வேலையை தான் அவங்க பார்த்திருக்காங்க. கடைசியா 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த காவியோட கணவர் அந்த ஷம்புவோடைய கால்ல யாரோ துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டாங்களாம். அதுக்கு மேல அந்த ஷம்புவால சரியா நடக்க முடியல. காவியா அவ கைப்படதான் அவங்க கணவர் ஷம்புக்கு வைத்தியம் பார்த்தா. அப்பப்போ மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கணும்னு சொல்லி அவங்க கணவருக்காக அவ போயிட்டு வருவா. அப்படி ஒரு வகையில அவ போறப்பதான் அவளால தன்னோட குழந்தைய இழந்த ஒரு அம்மா அவளை பார்த்துட்டாங்க. அதுல இருந்து அவ தப்பிக்கணும்னு ஓடுறப்பதான் லாரியில அடிபட்டு போய் சேர்ந்துட்டான்ற மாதிரியும் அங்க இந்த காவியாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவியா இல்லாதனால இப்ப ஷம்புவை மட்டும் தான் இவங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்குங்க. காவியாவோட ஊருக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் சேகரிக்கும் போதோ அங்க நம்ம ஹீரோயினை சுடுறதுக்கு ஏதோ ஒரு மர்ம நபர் வந்துடுறாங்க. ஹீரோயினை போட்டு தள்ள வீட்டுக்கு வந்த அதே நபர் தான் அங்கேயும் வந்திருக்கான். நல்ல வேலை ஹீரோயின் நூலளவுல தப்பிக்கிறாங்க. அந்த மர்ம நபரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனும் அங்க இருந்து தப்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே இருக்க அப்ப அங்க ஃபுட்பால் விளையாடுற சின்ன பசங்களை ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி ஒரு சின்ன பையனோட கைய பார்க்கும் போதோ அவனோட கையில ஒரு டேட்டோ இருக்குங்க. அதை பாக்குறப்போதான் ஹீரோயினுக்கு அந்த சூரிய டேட்டோ குட்டின அந்த கை யாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வருது. அது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் முதல் வாட்டி ஒரு யோகா கிளாஸுக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி ஒரு யோகா மாஸ்டர் ஹீரோயினுக்கு யோகா கத்து கொடுத்திருப்பார்ல, அவரு தாங்க. அந்த விஷயத்தையும் இப்ப போலீஸ்காரர்கிட்ட சொல்ல அப்பனா அந்த யோகா மாஸ்டர் தான் உன்னை போட்டுத்தல வந்துகிட்டு இருக்கான், அவனை பிடிச்சா சரியாயிடும்ன்ற மாதிரியும் யோகா மாஸ்டரை இப்ப போலீஸ்காரரும் தேடுறாரு. அப்படி தன்னுடைய கான்ஸ்டபிளை அனுப்பி அந்த யோகா மாஸ்டரை வீட்டுல வச்சு கையும் களவுமா பிடிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஷம்புவா காமிக்கிறாங்க. அவங்க அந்த வில்லன் தாங்க. அவன் இப்போ ஃபாரின்ல இருந்து ஒரு கப்புள்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நேரா அந்த அநாத ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கான். அப்படி அந்த அநாத ஆசிரமத்துல முன்னாடி ஓப்பனிங் சீன்ல ஒரு குட்டி பையன் பராகுன்னு காமிச்சிருப்பான் பாத்தீங்களா. அந்த பையனை தத்தெடுக்கவோ தத்தெடுக்கிற மாதிரி தத்தெடுத்துட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு வித்துருவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு அரிய வகை பிளட் குரூப் இருக்கும்ல, அதுதான் இந்த ஷம்புவோடைய பிளானாவே இருக்கும். இதையும் நம்பி இந்த அநாத ஆசிரமத்தை பாத்துக்கிற அந்த அம்மா அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டுட்டு இப்ப அந்த ஷப்பு கிட்டையும் அங்க வந்த அந்த கப்புள்ஸ் கிட்டையும் அந்த குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த யோகா மாஸ்டரையும் ஸ்டேஷன்ல தூக்கி வச்சு மிதின்னு மிதிக்கும் போதுதான் அவன் சில உண்மைகளை சொல்றான். ஆக்சுவலி இது ஒரு பெரிய லிங்க். டாக்டர் பர்மன் சொல்லி ஒருத்தர் தான் இதுல தொடர்பு பட்டிருக்காரு சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுது. ஹீரோயினுடைய ஃபேமிலி டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தானே இந்த யோகா கிளாஸுக்கே ஹீரோயினை போக வச்சிருப்பாரு. அப்படி அந்த ஃபேமிலி டாக்டர் நிறைய பேஷண்ட்டை போய் பாக்குறதும் அப்படி எந்த பேஷண்ட்டுக்கு விசித்திரமான இந்த கோல்டன் பிளட் இருக்குன்ற மாதிரி அவரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்டை டார்கெட் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த கோல்டன் பிளட் இருக்கிற குழந்தைகளை வெளிநாட்டுக்கு வித்தா நிறைய விஷயங்களுக்கு அவங்க பயன்படுத்தி அதிக காசுக்கும் வாங்கிப்பாங்களாம். இதுதான் அவங்க திட்டமா இருந்திருக்கு. அதனால்தான் அந்த ஃபேமிலி டாக்டருக்கு கீழே இருக்கிற 2 அடியாட்களான இந்த ஷம்புவையும் இந்த காவியாவையும் ஹீரோயினை ஏமாத்த வச்சு நடிக்க வச்சிருக்காரு. அவங்களும் ஹீரோயினை ஏமாத்தி நடிச்சு ஹீரோயினை நம்ப வச்சு அவங்க மூலியமாவே அந்த குழந்தைய பெற்றிருக்காங்க. அப்படி ஹீரோயினுக்கு பிறந்த அந்த குழந்தையும் அதே அரிய வகை பிளட் குரூப்பை சேர்ந்த குழந்தை தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட இருந்து 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் அந்த குழந்தைய அவங்க யார்கிட்ட கொடுத்திருக்காங்க, அந்த டாக்டர் பர்மனான ஹீரோயினுடைய குடும்ப டாக்டர் கிட்ட தாங்க. அவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வித்துட்டு தான் ரோட்ல வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்திருக்காரு. இப்ப அந்த டாக்டரும் உசுரோட இல்ல. அதனால இப்ப அந்த டாக்டர் அந்த குழந்தைய யார்கிட்ட வித்தாரு அப்படின்ற தகவல் நம்ம ஹீரோயினுக்கு தெரியலைங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் தனக்கு நடந்த மிகப்பெரிய துரோகத்தை நினைச்சு சுக்குநூறா உடைஞ்சு போறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருதுங்க. அப்ப இந்த குரூப் இந்த விசித்திரமான கோல்டன் பிளட் இருக்கிற நபர்களை தான் எய்ம் பண்ணுது. அப்படி அந்த குழந்தைகளை தான் கடத்துது.
தோணுது. அப்படி கல்கத்தால இப்ப இந்த கோல்டன் பிளட் இருக்கிற அடுத்த குழந்தைய அவங்க எய்ம் பண்ணலாம், அதுக்குள்ள நம்ம போய் தடுக்கணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த கோல்டன் பிளட் இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு லிஸ்ட் கேக்குறாங்க. அப்படி அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கும் போது தான் ஓப்பனிங் சீன்ல அந்த அநாத ஆசிரமத்துல இருந்த அந்த பராக்ன்ற சின்ன பையனுடைய பேரும் அதுல வருதுங்க. அட்லீஸ்ட் நம்ம பையனை தான் காப்பாற்ற முடியல, இந்த பையனையாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லியும் நம்ம ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டரோட அந்த ஆசிரமத்துக்கும் வராங்க. அவங்க ஆசிரமத்துக்கு வரத்துக்குள்ளேயே அந்த சின்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஷம்முவும் அந்த போலி கப்புள்ஸும் ஒரு கார்ல கடத்திக்கிட்டு போக, இது தெரியாம அந்த சின்ன பையன் பராகோ நம்மள தத்தெடுத்துட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கடத்துல அந்த போலி கப்புள்ஸ்ல இருக்கிற அந்த மனைவியை மட்டும் கார்ல இருந்து கீழே இறக்கி விட்டுறாங்க. இப்ப அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்தோம் இந்த ஷம்புவும் அந்த வெள்ளக்காரனும் பாஸ்போர்ட்டுக்கு தேவையான போட்டோலாம் எடுக்கிறாங்க. அப்படி போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி அவனை வெளிநாட்டுக்கு கடத்ததுதான் இவங்களோட திட்டமா இருக்குங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ரோட்ல அந்த கப்புள்ஸ் மனைவி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பாத்துடுறாங்க. அப்படி அவங்கள அடிச்சு விசாரிக்கும் போதோ இப்ப இந்த ஷம்புவும் அந்த வெள்ளக்காரனும் எங்க இருக்காங்க, இந்த குழந்தைய எங்க கடத்திட்டு போறாங்கன்ற விஷயத்த சொல்ல இப்ப ஓடோடி அங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கும் வராங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தம்பியோட நின்றுட்டு இருக்க போலீஸ்காரங்களும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள நுழைஞ்சி அங்க இந்த ஷம்புவை பிடிக்கலான்னு போக, ஷம்புவும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இங்க அங்கமா ஓட, அப்பதான் ஷம்பு கூட அந்த சின்ன பையன் இருக்கிறதையும் நம்ம ஹீரோயினுடைய தம்பி பாத்துடுறாங்க. நான் போய் அந்த சின்ன பையன் பராக காப்பாத்துறேன்னு சொல்லியும் அவன் அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள ஓட, அப்படி ஷம்பு கிட்ட வந்து அந்த சின்ன பையனையும் புடுங்க பாக்குறான். அங்க பயங்கரமான தள்ளு முள்ளு ஆகுதுங்க. அந்த தள்ளு முள்ளுல ஷம்பு இந்த சின்ன பையனோட சேர்த்து நம்ம ஹீரோயினோட தம்பியையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆனா ஹீரோயினுடைய தம்பி அந்த சின்ன பையனை கீழே விடாம தன்னுடைய நெஞ்சில சாய வச்சுக்கிட்டு அவரு முதல்ல கீழே விழுறாரு. அப்படி சம்பவ இடத்துலயே நம்ம ஹீரோயினுடைய தம்பி போய் சேர்றாருங்க. ஆமாங்க, அவர் இப்ப உசுரோட இல்ல. ஆனா அவரு கீழே விழுந்து அவர் மேல இருந்த அந்த சின்ன பையனான பராக இருக்கான் பாத்தீங்களா, அவன் உசுறு பொழைச்சிடுறான். அப்படி தன்னுடைய உசுரையே கொடுத்த அந்த சின்ன பையனை ஹீரோயினோட தம்பி காப்பாத்திருக்காரு. இதை பார்த்தும் ஹீரோயின் சுக்குநூறா உடஞ்சி கதறி அழுகுறாங்க. அதே வேளையில இப்ப போலீஸ்காரங்களும் உள்ள போந்து அங்க இருக்கிற இந்த ஷம்புவையும் பிடிக்க, ஷம்புவை பாக்குற ஹீரோயினோ அட பாவி என்னோட வாழ்க்கையில வந்து இப்படி விளையாடிட்டேன்னு சொல்லி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப அந்த ஷம்புவையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதாங்க, காலங்கள் கடந்து போகுது. இப்போ அந்த ஷம்பு கிட்ட இருந்து மீட்ட அந்த சின்ன பையன் பராகையும் மறுபடியும் அதே ஆசிரமத்துல ஒப்படைக்கிறாங்க. இங்க ஹீரோயினோ தன்னோட தம்பியை இழந்து தன்னோட பாட்டியோடையும், இப்படி பார்த்தாலும் அந்த வேலைக்காரியோட பையன் தானே அந்த ஹீரோயினுடைய தம்பி, அவங்களும் கதறி அழுக இப்ப இவங்க வீடே இடிஞ்சு போன மாதிரிதான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லி ஒரு நாள் அவங்க அந்த அநாத ஆசிரமத்துக்கு வந்து தான் காப்பாத்தின அந்த பராக பார்க்கலான்னு வராங்க. அங்கதாங்க அவங்களுக்கு மிக பெரிய ட்விஸ்ட் தெரிய வருது. அந்த அநாத ஆசிரமத்துல இருக்கிற அந்த அம்மாவுமே ஒரு உண்மையை சொல்றாங்க. இந்த சின்ன பையன் பராக் இங்க எப்படி வந்தான்னு தெரியுமா, பர்மன் அப்படின்ற ஒரு டாக்டர் தான் இங்க இந்த சின்ன பையனை கொண்டு வந்து விட்டாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அந்த ஃபேமிலி டாக்டர் தானே ஷம்பு கிட்டையும் அவங்க மனைவி காவியா கிட்டையும் ஹீரோயின் பெத்து கொடுத்த அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு விற்கிறதா போயிருப்பாரு. ஆனா அவரோட மனசு அங்க மாறி இருக்கும். ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு ஃபேமிலி டாக்டரா இருந்ததுனால ஹீரோயின் மேல பரிதாபப்பட்டு இந்த குழந்தைய விற்காம அநாத ஆசிரமத்துல ஒப்படைச்சிட்டு அந்த வெளிநாட்டு கும்பல் கிட்ட தான் டீல் பண்ணிக்கிறதா சொல்லிதான் அந்த கார்ல அவரு கிளம்பிருப்பாரு. அப்பதான் அவருக்கு விபத்து ஏற்பட்டு அங்கேயே போய் சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டு கும்பலுக்கும் சரி இந்த ஷம்புக்கும் அவங்க மனைவிக்கும் சரி இந்த குழந்தை எங்க போச்சுன்னே தெரியாது. இந்த குழந்தையான இந்த சின்ன பையன் பராக் அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துலதான் வளர்ந்துருப்பான். அப்படி அந்த பராக் வேற யார் குழந்தையும் இல்ல, ஹீரோயினோட குழந்தை தான் அங்க சொல்ல அங்க ஹீரோயின் நெகிழ்ந்து போறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கொடுத்த ஒரு ஸ்வெட்டரை கடைசியா அந்த குழந்தைய அந்த ஷம்புக்கும் காவியாக்கும் கொடுக்கும் போது சுத்தி கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த ஸ்வெட்டரையும் அந்த அநாத ஆசிரமத்தோடைய அம்மா ஹீரோயின் கையில கொடுக்க அதை வச்சு அவங்க கன்ஃபார்மே பண்றாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையன் பராகையும் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க, இப்ப அந்த சின்ன பையனும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உங்களை பார்த்தா எனக்கு அம்மா ஃபீல் தான் வருது, ரொம்ப நாளா கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு ஆசை, அதை நீங்க எழுதி கொடுக்குறீங்களான்னு கேட்க, அப்பதான் ஹீரோயினுக்கும் தெரியுது ஓப்பனிங் சீன்ல நம்ம கிட்ட ரேடியோல போன் பண்ணி பேசினதும் இந்த பையன் தான். அப்படி இந்த பையனுக்கும் நமக்கும் அப்போத்துல இருந்தே கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இவன் தான் நம்ம பையன்னு சொல்லி அந்த பையனை கட்டி அணைச்சிக்க அப்படி எமோஷனலா இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு கதைங்க. கண்டிப்பா ஓடிடில இந்த படம் அவைலபிளா இருக்கு. பெங்காலில மட்டும் தாங்க இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.